அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இது நம்ம சேனல் என்ஜாய் லேர்னிங். இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி கிராண்டான ஹேர் கிளிப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் கிளிப்பை போட்டு விட்டாலே போதும், வேறு மேக்கப் எதுவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையில்லை. ட்ரெஸ் அண்ட் இந்த மேட்சான ஹேர் கிளிப் இருந்தாலே செம்ம கிராண்டாக காமிக்கும். இந்த கிளிப் நீட்டாக வரத்துக்கு நான் இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் கிளிப் பண்ணுறதுக்கு ஃபெல்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது பொதுவாக துணிக்கடையில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபெல்ட் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெல்ட் ஷீட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேட்சாக நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். தென் சாட்டின் ரிப்பன், நெட் ஃபேப்ரிக், சாட்டின் ஃபேப்ரிக், அப்புறம் இந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கோங்க. தென் ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர் கிளிப்போட பேஸ் கட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன கிளிப் எடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 2.5 இன்ச்சஸ் வந்திருக்கு லென்த்து. அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா 3.5 இன்ச்சஸ் எனக்கு வரும். இப்போ 3.5 இன்ச்சஸ் வருது இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கிறணும். அதுதான் டெம்ப்ளேட்டோட லென்த். அதாவது எனக்கு வந்து 1.75, அதாவது 1.25 வந்திருக்கு. அப்புறம் இதோட வித் வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி கர்வியாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான டெம்ப்ளேட். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஃபெல்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபெல்ட் ஃபேப்ரிக் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 4 லேயர் வர்ற மாதிரி 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை வச்சுட்டு கரெக்டாக அது மேலேயே கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம என்ன ஒரு ஹெட்பேண்டோ ஏதோ ஹேர் அக்சசரிஸ் எது செஞ்சாலும் நம்ம டெம்ப்ளேட் கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே ஈஸியாக ஏதாவது ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி ஏதோ ஒரு கார்டு இருந்தால் நம்மளே கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இன்னொரு பீஸ் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ 2 பீசஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஹேர் கிளிப்போட பேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நெட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். நான் நெட் ஃபேப்ரிக்கை அது மேலே வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அந்த நெட் ஃபேப்ரிக்கோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இதோட லென்த் வந்து 37 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன், அதனால் 18.5 இன்ச்சஸ் எனக்கு வந்திருக்கு. டோட்டல் லென்த்து 37. அதோட வித் வந்து 1.5 இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 எண்ட் எடுத்து நம்ம நார்மலாக ஸ்டிச் போடுவோம்ல, ரன்னிங் ஸ்டிச், அந்த ஸ்டிச் தான் போட போகிறோம். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணோன்னே நீங்கள் உடனே நாட் போட்டுறாதீங்க. நம்ம கரெக்டாக லென்த் வச்சு பார்க்கணும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ் செஞ்சுருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி சுற்றி வச்சு பாருங்கள் கரெக்டாக லென்த் வருதான்னு. பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறங்க. லென்த்து கரெக்டாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபினிஷிங் நாட் போட்டுருங்க. ஃபினிஷிங் நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது முடிஞ்சு. அதே மாதிரியே சாட்டின் ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறோம். சாட்டின் ஃபேப்ரிக்கில் வந்து லென்த்து 27 இன்ச்சஸ், வித்து 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரியே ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். பட் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும். இந்த ஓரத்தை அந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும், நூல் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ்லையே ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரியே பண்ணணும், நெட் ஃபேப்ரிக்கில் மாதிரியே. இதே மாதிரி கடைசி வரைக்கும்
ஸ்டிச் போட்டுறலாம். போட்டுட்டு நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் பண்ண மாதிரியே தான் இது மேலே வச்சு கரெக்டாக லென்த் எவ்வளோன்னு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷிங் நட் போட்டு கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் கலர்லேயே நான் சாட்டின் ஃபேப்ரிக் அதே ஃபேப்ரிக்கை எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரோஸ் பண்ண போகிறோம், சாட்டின் ரோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நீட்டாக வர்றதுக்காக நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அந்த ரோஸ் ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து 3 ரோஸ் தேவைப்படுது. ஸோ நான் இதை வந்து 3 ஈக்குவல் பீசஸாக மடித்து விட்டுக்கிறேன். 3 பீஸாக ஈக்குவலாக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரோஸ் ஃப்ளவர் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரெட்டை இந்த மாதிரி இந்த சைஸ் கையில் வச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சைஸ் வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6 to 7 பீசஸ் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் ஃபெவி பாண்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த மாதிரி பீட்ஸை வச்சு நம்ம கோர்க்கிற மாதிரி வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது நீங்கள் நிறைய ஹெட்பேண்டில் பார்த்துருப்பீங்க, அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த பீட்ஸை வந்து கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே சிங்கிள் பீட்ஸ் வச்சோம் அப்படின்னா மேலே அந்த மாதிரி 2 or 3 பீட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 2 பீட்ஸ் மேலே வச்சுருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எத்தனை கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே செஞ்சிடலாம். செஞ்சு கரெக்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாட்டின் ரோஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சாட்டினில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கீழே இந்த மாதிரி நூல் பிரிஞ்சிட்ருக்கோம். அதை இந்த மாதிரி கேண்டில் லைட்டில் காமிச்சு அதை கரெக்டாக நீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதில் போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி 2 விரல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 விரலுக்கு இடையில விட்டு எடுத்து இந்த லூப் மாதிரி வருதுல்ல, அதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். இந்த எண்டை விட்டு இந்த மாதிரி எடுத்து இழுத்து விட்டுறணும். அந்த எடுத்தோம்ல அந்த எண்டை வச்சு தான் நம்ம டைட் பண்ணணும் அந்த போவை. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு அந்த எண்டை நல்லா இழுத்து விட்டோன்னா அது ஃபுல்லாக டைட் ஆயிரும். கரெக்டாக அந்த 2 போவுமே ஈவன் சைஸாக வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு 2 பக்கமே ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பேஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கிளிப் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2ஆக மடித்து விட்டுட்டு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஹேர் கிளிப்பை உள்ளே விட்டுறலாம். இப்போ நமக்கு அந்த மாட்டோம்ல பின் மாதிரி அது மட்டும்தான் வெளியே தெரியும். இது எல்லாமே உள்ளே போயிடும், நீட்டாக வந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி கிளிப் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுத்துக்கிறோம். க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா க்ளூ கன்னை இந்த மாதிரி நம்ம கிளிப் வச்சோம்ல அதில் வச்சுட்டு அதோட இன்னொரு பீஸ் எடுத்து அப்படியே மேலே வச்சு ஒட்ட போகிறோம். நான் ஃபெல்ட் ஃபேப்ரிக் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதே டைமில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இது மேலே இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு ரெட் ஃபேப்ரிக்கை வைக்கிறோம். நம்ம
இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்படியே சுற்றி நம்ம ஒட்டணும். சுற்றி இப்படியே ஒட்டிகிட்டே வரணும். இப்போ நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நாட் போட்டனால நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலேயே அதே மாதிரியே இந்த நெட் ஃபேப்ரிக்கில் செஞ்சுருக்கோம்ல அதை வந்து ஒட்ட போகிறோம். அதே மாதிரியே ஒட்டணும். இது நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணாமல் நாட் போட்டு கட் பண்ணியிருந்தோன்னா ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைன்னா சின்னதாக இருக்கும். நமக்கு இந்த நீட்டாக வராது. அதனால தான் நான் மெஷர் பண்ணிவிட்டு உங்களை கட் பண்ண சொன்னேன். இப்போ ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு ரோஸ் எடுக்கிறோம். ரோஸ் எடுத்து அதுலேயும் இந்த பாட்டமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல அது நம்ம எந்த சைடில் வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரோஸ் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரியே அந்த மாதிரி கீழே வச்சு வச்சு 3 ரோஸையுமே லைனாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த சைடு இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடில் தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம். நான் ஏன் இந்த போவை இந்த எட்ஜில் ரைட் சைடில் வைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த போ வந்து ஃப்ரண்ட் சைடில் கீழ் நோக்கி வர்ற மாதிரி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ வச்சு கரெக்டாக இந்த ரோஸ் எல்லாத்துலேயும் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு பீட்ஸை ஒட்ட போகிறோம். பீட்ஸ் நீங்கள் சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் மேட்சிங்காக இருக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போலையும் சென்டரில் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹேர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் குழந்தையோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்களே செஞ்சு போட்டு பாருங்கள். எல்லோரும் கேட்பாங்க இது எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நான் செஞ்ச இந்த ஹேர் கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.